இந்தியாவில் லேட்டஸ்ட்டாக ஒரு க்ரைம் சென்சேஷன் கேஸ் ஒன்று மாட்டியிருக்கு. அதாவது ஹஸ்பண்டே தன்னோட சொந்த மனைவியை வந்து கொடூரமாக குக்கரில் வேக வச்சு போனை எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அது வந்து இப்படி கொலை பண்ணது வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார், விஆர்எஸ் வாங்கி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் தான் இந்த தன்னோட சொந்த மனைவியை சந்தேகத்தின் பேரில் வந்து அந்த அவர் தன்னோட மனைவி வந்து நிறைய பேர்த்தோட இல்லீகல் அஃபேர்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு இந்த மாதிரி கொடூரமாக கொண்டிருக்காரு. இந்த இன்சிடென்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் நடக்குது. குருமூர்த்திங்கிற பேரில் ஒரு ஆர்மி மேன் தான். அவரோட மனைவி பேர் வந்து மாதவி. இவங்க ரெண்டுத்துக்குள்ளே வந்து ரொம்ப நாளாகவே சண்டை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம். ஏன்னா அடிக்கடி வந்து இவர் வந்து டொமஸ்டிக் வயலேஷன், அதாவது வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த மனைவியை வந்து நிறைய வாட்டி அடிச்சிருக்காரு, வெளியே துரத்தி விட்ருக்காரு. எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது கரெக்டான டைம்லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், அதாவது குருமூர்த்திக்கும் அவரோட ஒய்ஃப் மாதவிக்கும் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் வந்து அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 13 வயசு, இன்னொரு குழந்தைக்கு வந்து 10 வயசு அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி பிறக்கிறாங்க. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு எப்போ வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கடைசி ஒரு 5 இயர்ஸாக வந்து இவருக்கு வந்து சரியான ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டியூட்டிக்கு போகிற அந்த டைமில் வந்துட்டு இவரோட மனைவி வந்து நிறைய பேர்த்தோட இல்லீகல் அஃபேர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமே இவருக்கு வந்து கிடைக்கல. இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இவரோட மனைவி வந்து யாருக்கிட்ட சிரித்து பேசினாலும் இவருக்கு வந்து ஒரு பொசசிவ் ஆகிறதா இருக்கட்டும், அதை வந்து தப்பான பார்வையில் பார்க்கறதா இருக்கட்டும். அதனால் இவர் வந்து இவரோட மனைவியை வந்து முடிச்சு கட்டிடலாம், இவரை வந்து எப்படியாச்சும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்சு போட்டு கடந்த ஒரு 6 மாதமாக யூடியூப்பில் நெட்லலாம் சர்ச் பண்ணி இந்த மாதிரி எப்படி வந்து மாட்டிக்காமல் கொலை பண்ணுறது, அப்புறம் ஒருத்தவங்க கொலை பண்ணும்போது அந்த ரூமெல்லாம் எப்படி வாசம் அடிக்காமல் பார்த்துக்கிறது, அதுக்கு வந்து ட்ரைனிங் வேறு எடுத்திருக்காரு. பெர்ஃபெக்டாக ஒரு பிளான் பண்ணி ஒரு நாயை அவரோட மனைவியை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு நாயை வேறு கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. ஸ்மெல்லு வருதா, யாருக்காவது தெரியுதா, சந்தேகம் வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, இந்த கேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கேஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Jan 13. அதாவது நம்ம ஊரில் எப்படி பொங்கலோ அதே டைமில் தெலுங்கானாவில் வந்து சக்கராந்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அங்கே வந்து அவங்க பொங்கல் மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க தனியாக. அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாதவிங்கிற அந்த ஒய்ஃபோட அம்மா அப்பா 2 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த பண்டிகை டைமில் எங்கள் பொண்ணை வந்து காணோம், எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, குருமூர்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு ஐயோ எனக்கு தெரியாதே அத்தை, அவங்க உங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்தால் சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி இவன் நாடகம் ஆடுறான். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 பேர் சேர்ந்து போகிறாங்க. அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அது கூடவே இவரும் போகிறாரு, அந்த மருமகனாக இவரும் போகிறாரு. போய் அவங்க பேரண்ட்ஸ்லாம் அழுகிறாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்லாம் கூடவே சேர்ந்து இவர் அதை விட அழுகிறாரு, ரொம்ப நாடகம் ஆடுறாரு. சரி, போலீஸ்க்கு சந்தேகம் வரல, ஏன்னா இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன், இப்போ வந்து செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்ருக்காரு. இது டிஃபென்ஸ் சிஸ்டமில் செக்யூரிட்டியாக தான் இருக்காரு. அதாவது டெக்னிக்கல் செக்யூரிட்டி கிடையாது, வெளி செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்ருக்காரு. அதனால் இவர் மேலே அவ்வளோக்கா டவுட் வரல. சரி, இவன் எப்படி அப்பாவியாக தான் இருப்பான், நம்ம தொடர்ந்து கேஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து குருமூர்த்திட்டு கேட்குறாங்க, எப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, உங்கள் வீட்டு விட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு சக்கராந்திக்கு முன்னாடியே வந்து எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சரியான சண்டை இருந்துச்சு. அப்போ தான் வந்து கரெக்டாக என் ஒய்ஃப் வந்து எங்கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோடய மாமனாரும் மாமியாரும் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க, பொண்ணு காணோம், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அழுகிறாங்க. அப்போ தான் எனக்கே ரியலைஸ் பண்ண அந்த என் ஒய்ஃப் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போலீஸும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவன் இன்னசென்ட் தான் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மேற்கொண்டு விசாரிக்கும் போது கரெக்டாக அந்த மனைவி மாதவி இருக்காங்களா, அவங்களோட ஃபோன் வந்து எப்போ வந்து கட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு, நாட் ரீச்சபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் கரெக்டாக அந்த மாதவியோட ஃபோன் நம்பர் வந்து எப்போ கட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த குருமூர்த்தியோட வீட்டில் தான். அங்கே தான் அவன் கடைசியாக ஆணும் ஆயிருக்கு, அங்கே தான் கடைசியாக கட்டம் ஆயிருக்கு. ஸோ அப்போ லைட்டாக ஒரு டவுட் வருது, ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்கப்புறம் அந்த குருமூர்த்தியோட வீடை செக் பண்ணி பார்க்கும்போது புது வீடை எப்படி வேனிஸ் அடித்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசம் தான் அடிக்குது. அப்போவே டவுட் வந்துச்சோ, பையன் தான் வேலையை கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லாவே சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து குருமூர்த்தி நல்லா கேட்குற விதத்தில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்லு, வீட்டை எப்படி இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கு, அதுவும் இல்லாமல் மாதவியோட ஃபோன் வந்து கரெக்டாக உன் வீட்டில் தான் கடைசியாக கட்டாயிருக்கு,
அதே மாதிரி நீ தான் அந்த வீட்டு விட்டு போயிருக்க. ஏன்னா சிசிடிவி வந்து சுற்றி இருக்கிறனால அவங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பில்டிங், அதனால சிசிடிவி ஃபுல்லாக இருக்கிறனால ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதில் மாதவி கரெக்டாக குருமூர்த்தியோட வீட்டுக்கு வந்தது மட்டும் தான் கடை இருக்க தவிர அவங்க வெளியே போனதுக்கான எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. உயிரோட அவங்களாவே ஒரு கான்சியஸோட ஒரு நடந்து போன மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. சரி, சிசிடிவி வந்து அதாவது ஷடவுன் ஆகிற டைமில் ஏதாவது போயிருப்பாங்களா அப்படின்னு பார்த்து செக் பண்ணுவாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா அங்கே வந்து இது ஆப்ரேட்டரில் அது என்ன ஜென்ரேட்டர்லாம் இருந்துச்சு. அதனால் அது ஷடவுன் ஆகிறதுக்கு கரண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி குருமூர்த்தி வந்துட்டு பேகு அப்புறம் கவரு இதெல்லாம் நான் வந்து நிறையா அந்த எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு பரபரப்பாக இருந்ததே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்தானா வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பான். இந்த அளவுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டான் மாதவி காணாமல் போன அடுத்த நாள் இருந்து. ஸோ அதனால் வந்து போலீஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எப்படி விசாரிக்கணுமோ அந்த அளவுக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அப்போ தான் அவங்க கக்க ஆரம்பிக்கிறான், எப்படி கொண்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்தியாவே வந்து அப்படியே ஒரு ஷாக்கில் ஸ்டன் ஆக வச்சுருக்கு. எல்லோரும் வந்து வாயை பிளந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மர்டர் பண்ணியிருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வலாக வந்து அவங்க மனைவி வந்து வீட்டில் இருக்கும்போது இவராக குருமூர்த்தியாக வந்து ஒரு பேச்சு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ இல்லீகல் அஃபேர்ஸில் தானே இருக்க, எனக்கு தெரியாமல் நிறைய பேர்த்து கூட எனக்கு தொடர்பில் இருக்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கான். உடனே அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கோவம் வந்திருக்கு. இல்லையே, நான் அப்படிலாம் இல்லையே, நான் எங்கே ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே வந்துட்டு டென்ஷன் ஆகி மண்டையிலே அடிச்சிருக்கான். அதில் அவங்க சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எப்படியாச்சும் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்காக மிக்சியில் அவங்களோட போன் எலும்பு பகுதி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்சியில் அரைச்சி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற லேக்கில் கொட்டியிருக்கான். அதே மாதிரி அவங்களோட சதப்பகுதியில் இருக்குல்ல, அதெல்லாம் செதிலாக அப்படியே செதுக்கி குக்கரில் வச்சு ஒரு 15 தடவை வேக வச்சு அந்த பஞ்சு மாதிரி வரும் தெரியுமா, அந்த மாதிரி வர வரைக்கும் வேக வச்சு அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். அதே லேக்கில் கொண்டு போய் போட்டிருக்கான். மீனெல்லாம் அந்த லேக்கில் இருக்கிற மீன்லாம் எல்லாம் சதையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுச்சு. போலீஸ் போய் தேடுறப்போ கூட அது எந்த ஒரு எலும்பு கூட கிடைக்கல. ஏன்னா எலும்பு தான் மாவு மாதிரி ஆக்கிட்டானே, அது எல்லாம் போச்சு. பாடியே ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உடனே போலீஸ்க்குலாம் சரியான சாக்கு, எப்படா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, எப்படா ஒரு கட்டின பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்துட்டு சொல்லியிருக்கான், நான் நிறைய வெப்சைட்லாம் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் அதே மாதிரி போலீஸ் நிறையா அவன் லேப்டாப்ஸு, அவனோட ஃபோன்ஸு அதெல்லாம் பார்த்து கூகுள் சர்ச்லாம் பார்த்தா, யூடியூப் சர்ச்சில் பார்த்தாலும் எப்படி வந்து கடந்த 6 மாதமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கான். எப்படி வந்து மனுஷங்களை கொல்லலாம் தடையுமே தெரியாமல், எப்படி வாசத்தெல்லாம் இல்லாமல் இப்போ பேனிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கான். உடனே போலீஸ்க்கு சாக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சு, ஏன் இப்படி சர்ச் பண்ணி பார்த்துருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நான் நிறைய வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர், சவுத் கொரியாவோட மூவிஸு, அப்புறம் ஹாலிவுட் மூவிஸ் நிறைய இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 6 மாதம் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் அதெல்லாம் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த மாதிரி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். சரி, இதெல்லாம் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் போலீஸ் அவன்கிட்ட கேட்கும்போது தான் சொல்லியிருக்கான். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறான், வாயை திறக்கிறான். எனக்கு என் ஒய்ஃப் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, என்னை தவிர மற்ற ஏதாவது ஆண்கள் கூட போயிட்டு இருக்காங்களோ இல்லாட்டி இல்லீகல் அஃபேர்ஸில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருக்குது. அந்த சந்தேகத்தில் தான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது சந்தேகம் மட்டும்தான், எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஆக்சுவலாக அவனோட ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போ தான் கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஒரு 2-3 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா கிரீஸ்மா அப்படிங்கிற ஒரு கேஸ் இருந்துச்சுல்ல கேரளாவில், அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கேஸோட ஃபுல் அவுட்கமே தெரிய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு டைம் ஆகும். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் ஒரு கொடுப்பாங்க தெரியுமா, கடைசியாக அவுட்புட். அப்போ தான் என்ன அவுட்புட் அப்படிங்கிறது தெரியும், என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இவனுக்கு ஏதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதாங்க நடந்துச்சு. இந்த மாதிரியும் இந்த காலத்தில் இருக்காங்க. எவன் நம்புறதுனே தெரியல, யாரை நம்பி காசு கொடுக்குறதுன்னு தெரியல, யாரை நம்பி ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தரை நம்பி போகிறதுன்னு தெரியல, லைஃப் நடத்துறதுன்னு தெரியல. இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வருஷம் டிஃபரன்ஸ். அதாவது இவங்க ஒய்ஃபுக்கு வந்து 20 வயசு இருக்கும்போது இவருக்கு 30 வயசு. அப்போ தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஒரு நல்ல லைஃப் தான் போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாத ஒரு சந்தேகத்தினால, ஆதாரமே இல்லாத ஒரு சந்தேகத்தினால அவரும் இப்போ அவர் லைஃப்பும் போச்சு. அந்த 2 குழந்தைங்க அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னு தெரில, என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில. அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஒரு வழியோடையே அவங்களோட வாழ்க்கையை ஓட்டணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே வந்து அவங்கவுங்க கோபத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். அட்லீஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் வந்து எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லைன்னா தயவு செஞ்சு லீகலாக பிரிஞ்சிருங்க, கோர்ட் வைஸ். இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இப்போது 2 பேர்த்தோட லைஃபும் போச்சு. இப்போ அவர் வந்து ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும், இல்லாட்டி உச்சக்கட்ட தண்டனையாக வந்து மரண தண்டனை கூட கிடைக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ அதுவும் போச்சு, வாழவும் முடியாது. இதுக்கு பெட்டர் லீகலாகவே பிரிஞ்சிருந்துருக்கலாம்.
இதுக்கப்புறம் இந்த கேஸ் எந்த மாதிரி ட்ராவல் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இதோட ஃபைனல் அவுட்கம் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி இந்த வீடியோவில் இதே யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பேசுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.